நேற்று நான் சொன்னேன், இளைஞர்களால் நீங்க எவ்வாறு கொள்கையுடன் செயல்படணும், மொழி பற்றோடு மொழி ஆற்றலும் கொண்டவர்களாக நீங்க இருக்கணும். நிறைய புத்தகங்களை படிங்க. திராவிட இயக்க வரலாற்று சொல்லக்கூடிய யூடியூப் வீடியோக்களை பாருங்க. நம்ம இயக்கத்து அறிஞர்கள் பேச்சுக்களை கேளுங்க. பஸ்ல ரயில்ல டிராவல் பண்ணும்போது நீங்க தினமும் ஒரு மணி நேரம் அதற்காக செலவு பண்ணுங்க. உங்க சிந்தனைகளை கோர்வையா எழுதி பழகுங்க. யாரோ எழுதுனதை ஃபார்வர்டு செய்யறதை விட நீங்க எழுதுனதை அடுத்தவங்க ஃபார்வர்டு செய்யணும். அந்த அளவுக்கு நீங்க சிறப்பா எழுதணும். சிறு சிறு கூட்டங்களை பேசுங்க. சோசியல் மீடியாவில் பேசி வீடியோஸ் போடுங்க. கலந்துரையாடல் நடத்துங்க. பலதரப்பு மனிதர்களையும் சந்திச்சு உரையாடுங்க. கழகத்தின் கொள்கைகளை பரப்புங்க. நாம செஞ்ச சாதனைகளை எடுத்து சொல்லுங்க. இதெல்லாம் தான் கழகத்தையும் வளர்க்கும், உங்களையும் வளர்க்கும். நாம தான் 7வது முறையும் ஆட்சி அமைக்க போறோம். நம்ம எதிரிகள் உட்பட யாருக்கு இந்த சந்தேகம் கிடையாது. ஆனா நாம தான் எப்படி வெற்றி பெற போறோம் மெத்தனமா இருந்துடக்கூடாது. பரம்பரையா திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய குடும்பமாக இருந்தாலும் சரி, இதுவரை நமக்கு வாக்களிக்காத குடும்பமாக இருந்தாலும் சரி, பரப்புரையின் கடைசி நிமிடம் வரை மக்களை சந்திச்சு வாக்கு கேட்டுக்கொண்டே இருக்கணும். இதுதான் உங்களுக்கான டாஸ்க். செய்வீங்களா? 3வது விஷயம் நான் சொல்வது, இதுக்காக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான் தமிழ்நாட்டில் தொடரணும். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் ஒரு அரசு 5 ஆண்டுகள் நாம செஞ்சிருக்கக்கூடிய மாதிரி இவ்வளவு சாதனைகளை செஞ்ச வரலாறு உண்டா? ஒன்றிய அரசினுடைய ரேங்க் ஆனாலும் சரி, நேஷனல் மேகசின்கள் வெளியிடக்கூடிய ரேங்கிங் ஆனாலும் சரி, எக்கனாமிக்ஸ் மாதிரி இன்டர்நேஷனல் மேகசின்ல வரக்கூடிய அந்த செய்திகளானாலும் சரி, எல்லா ரேங்க்லயும் தமிழ்நாடு தான் டாப். தமிழ்நாடு தான் சூப்பர் ஸ்டார். தமிழ்நாடு தான் சூப்பர் ஸ்டார் ஸ்டேட். அனைத்து துறைகளையும் தமிழ்நாடு முன்னேறி இருக்கு. இதை நீங்க எங்க வேணாலும் போய் நெஞ்சு நிமிர்த்தி சொல்லலாம். தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் நிச்சயமா ஏதாவது ஒரு திட்டத்தில் பயனடையக்கூடிய வகையில நம்முடைய அரசு செயல்பட்டு இருக்கு. பெண்களின் உழைப்புக்கு அங்கீகாரமா மகளிர் உரிமை தொகை, அவங்க சுதந்திரமா பயணம் செய்ய கட்டணமில்லா விடியல் பயணம், சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல பணிபுரியக்கூடிய பெண்கள் பாதுகாப்பாக தங்க மாவட்டந்தோறும் தோழிகள் விடுதி, அரசு பள்ளி மாணவர்கள் காலையில் சேர்ந்தா மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டம், எல்லா மாவட்டங்களிலும் புதிய தொழிற்சாலைகள், அதன் மூலமாக லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள். அந்த வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு நான் முதல்ல திறன் பயிற்சி, மாநிலம் முழுக்க மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், நூலகங்கள், சாலைகள், மேம்பாலங்கள், குடிநீர் திட்டங்கள், உட்கட்டமைப்பு வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. நீங்க கெத்தா சொல்லலாம், இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலையும் இவ்வளவு திட்டங்கள் இருக்காது. இத்தனை பயனாளிகளும் இருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு நிகர் தமிழ்நாடு மட்டும்தான். ஒன்றிய அரசு மாநிலங்களை ஒப்பிட்டு எந்த துறையில விருதுகள் கொடுத்தாலும் அதை தமிழ்நாடு தான் வாங்குது. இப்படி எல்லாத்திலையும் நாம நம்பர் 1 இருந்தாலும் பட்ஜெட்னு வந்துட்டா நமக்கு ஒண்ணும் கிடையாது. இந்த ஆண்டு தேர்தலை மனசுல வச்சாவது ஏதாவது எலெக்ஷன் ஸ்டண்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம். கடைசியில் அதுவும் இல்லை. வழக்கம் போல
ஈரத்துண்டுகள் தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.